வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன், அதாவது என்கிட்ட என்னென்ன நகை இருக்குது அப்படின்னு சொல்லித்தாங்க நான் உங்கள்கிட்ட என்னோட நகை கலெக்ஷனை நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இதாங்க என்னோட நகை பொக்கிஷ டப்பா. இந்த டப்பாக்கில் தான் நான் நகையெல்லாம் வச்சுருப்பேன். எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க எனக்கு பிடிச்ச, அதாவது முறுக்கு செயின். இதான் எனக்கு பிடிச்ச முறுக்கு செயின். எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும். ஆசைப்பட்டு வாங்கினேங்க அது. இந்த மாடல் வந்து நான் தேடி போன கடையில் கிடைக்கல. அதுக்கப்புறம் காரைக்குடி போய் நாங்கள் இந்த மாடல் செயின் வாங்கிட்டு வந்தோம். நான் போயிருந்த இடத்துல இதை விட குட்டியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பெரிய இதே மாடலில் வந்து இந்த மாதிரி பெருசாக வாங்கணும்னு ஆசை. அதனால் நான் கிடைக்காததுனால காரைக்குடியில் போய் ஒரு கடையில் இந்த டிசைன் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ தெரியுமா? 350 ரூபா. நல்லா இருக்கா? இது என்னோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன். அடுத்து ஒன்று வாங்கினேங்க. இந்த முகப்பு வச்சது. இந்த மாதிரி முகப்பு வச்ச டிசைன் செயின் போடணும்னு அதுவும் எனக்கு ரொம்ப ஆசை. இதுவுமே நான் காரைக்குடியில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். நான் ஒரு தடவை பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேங்க. போயிருக்கும்போது இந்த முகப்பு வச்சு செயின் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ இதுவும் இங்கே வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா முகப்பு நல்லா இருக்கா? இந்த முகப்பு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த செயின் எவ்வளோ தெரியுமா? 420 ரூபா. பிடிச்சிருக்கா பாருங்க. என்னோட அடுத்த செயின் இந்த பாருங்க. இந்த செயின் சிம்பிளாக பக்கத்தில் எங்கேயாவது போனால், கடை இதுகளுக்கு போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்காண்டி வாங்கினேங்க. பாருங்க. இது எவ்வளோ தெரியுமா? 270 ரூபா. நான் ரேட் எல்லாமே அப்படியே மைண்டில் அப்படியே ஞாபகம் வச்சுருப்போங்க. இந்த செயின் பாருங்க. இது வாங்கி ரொம்ப நாளாச்சுங்க. கருத்துருச்சு. ஏறுங்க, கருத்துருச்சு. இது வாங்கி ரொம்ப நாளாச்சு. இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதுக்கு ஒரு $1 கொடுத்தாங்க. அது உடஞ்சிருச்சு. அதனால் அதை தூக்கி வீசிட்டேன். இதுவும் நான் வாங்கினப்போ ஸ்டார்டிங்கில் எங்கேயாவது கடை, இந்த காரைக்குடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது இந்த செயினையும் போட்டு போகிறது. ஆனால் இது ரொம்ப கருத்துருச்சுங்க. பாருங்கள், கருத்துருச்சு. உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே தெரியும். இந்த செயின் பாருங்கள். இந்த ஒரு செயின் தாங்க நான் இன்னும் கருக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். மற்ற எல்லா செயினுமே கருத்துருச்சு. இது மட்டும் இன்னும் கருக்கலை. இது வந்து இப்போ தான் புதுசாக வாங்கினது. இது வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. அதனால் இது இன்னும் கருக்கலை. இதுதான் இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தால் இப்போ இதுதான் போட்டுக்கு போகிறது. இது வந்து 330 ரூபா. இது பாருங்க. இந்த தோடு இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற தோடு. இப்போ எல்லாருமே இந்த மாடல் தோடு தாங்க போடுறாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாடல் தோடு தான் இப்போ எல்லாருமே போடுறாங்க.
இதுவும் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் தாங்க வாங்கினேன். இதுவும் கேரண்டி 6 மாதம் கேரண்டி. இது 300 தாங்க. இதுவும் கேரண்டி தான். அதுக்கு ஏற்றாப்புல அந்த தோடு போடுற மாதிரி மாட்டல் நல்லா இருக்கா? 70 ரூபாங்க. அந்த தோடுக்கு போட்டுக்கிற மாதிரி வாங்குறது 70 ரூபா. பாருங்க, எனக்கு பட்டை மாட்டலை விட இந்த மாதிரி இந்த முறுக்காக உள்ள மாட்டல் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பட்டை மாட்டல் எடுக்காமல் இந்த மாட்டல் வாங்கினேன். அப்புறம் இந்த தோடு, அந்த ஃபஸ்ட்டு காட்டின பாருங்க தோடு, அந்த தோடுக்கு முன்னாடி இந்த தோடு தாங்க நான் எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்கிறது. இது 110 ரூபா. இது இங்கே எங்கள் ஊரில் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். 110 ரூபா. அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு இந்த வாட்ச் தாங்க நான் கட்டிக்குவேன். எங்கேயும் போனால் வந்தால் கட்டிக்குவேன். அதுவும் இப்போ திடீர்னு ஒரு டைம் கீழே விழுந்ததில் வாட்ச் ஓடவே இல்லை, நின்றுச்சு. அதான் பேட்ரி மாற்றி தர சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு செல்லு இதுக்குள்ளே செல்லு போடுவாங்கள்ல, அந்த செல்லு மாற்றி தர சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில். இவ்வளோ தாங்க என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன். இது எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சு தான் நான் பீரோக்கில் வச்சுக்குவேன். இது எல்லாம் தங்கம்னு நினச்சிடாங்க. எனக்கு தங்கத்தில் என்கிட்ட ஒரு நகை கூட இல்லை. என்கிட்ட தங்கம்னு இருக்கிறது இந்த இருக்கு பாருங்க, இந்த மூக்குத்தி மட்டும்தான் என்கிட்ட தங்கம்னு இருக்கிறது. வேறு எதுவுமே என்கிட்ட தங்கம்னு இல்லைங்க. எங்கள் வீட்டில் தங்கம் எனக்கு போடலை. நானே எங்கள் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் தான், கூட்டிகிட்டு வந்தது தான். எனக்கு எங்கள் வீட்டில் தங்கம் போடலை. ஒரு 2 வருஷம் கழித்து நான் சம்பாரித்து வாங்கி வச்சுருந்தது எங்கள் அம்மாச்சி வீட்டில் வீடு கட்டணும்னு அடை வச்சுருந்தாங்க. திருப்பி தந்துட்டாங்க 2 வருஷம் கழித்து. நானும் கேட்கல, சரி அவங்க கஷ்டத்தில் இருக்கவும் கேட்கல. 2 வருஷம் கழித்து அவங்களே திருப்பி தந்தாங்க. அதை இப்போ நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு அடை வச்சுருக்கோம். அவ்வளவா என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாரும் ஆரம்னு சொல்லுவாங்க, நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க. ஒரு பவனில் ஒரு செயின் வச்சுருக்கேன். ஒரு 2 அரை பவன் ஒரு 2 கிராமில் தோடு வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முன்னேறி வந்து வாங்கணுங்கிற ஒரே மைண்டில் தாங்க நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் காமெடி வீடியோவை ஏதோ நான் போட்டுட்ருக்கேன். எப்படியாவது நான் ஜெயிச்சு இந்த மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டினேன் பாருங்க, இந்த கெவுரிங் செயின்னா இதே மாதிரி கோல்டில் வாங்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ. என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.